ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா நான் இங்கே ஒரு இடத்துக்கு வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஏரியா பேர் என்ன பெரியா? மணிநகர்ல ஒரு இடத்துல வந்து இந்த இவங்களெல்லாம் பார்த்தேன். இவங்க வந்து யாருமே ஒரு ஆதரவு வச்சவங்களாம். அம்மா உங்கள் பேர்? ஆயிரத்தம்மாள். உங்களுக்கு அவங்க வந்து பிள்ளைங்களே கிடையாதா? யாரும் ஆதரவு இல்லாமல் இங்கேயும் கிடையாது. நான் ஒரு ஆளுன்னு கூகுள் கொடுக்க மாட்டாங்க. ஆதார் கூகுள் ஆதார் கார்டு இருக்குன்ட்டாங்க. அதுக்கு கூகுள் இல்லை. அவங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லையா, ஆதார் கார்டு இல்லையா? இந்த அவங்க என்ன கேட்காங்கன்னா, இவங்க நாங்களும் ஒரு மனிதர் தானே, நாங்களும் ஓட்டு போட எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கும் வந்து ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுங்க அப்படிங்காங்க. அதே போல் இந்த ஐயா உங்கள் பேர்? என் பேர் பி பாலகிருஷ்ணன். அண்ணா நகர் ரொம்ப அண்ணா ரொம்ப அங்கே பார்த்து சொல்லுங்கள். பெரியகாரி மகன் பி பாலகிருஷ்ணன். பி பாலகிருஷ்ணனா அண்ணா நகர்ல இங்கே வேலை வந்து இன்னைக்கு சும்மா ரோட்டில் அலைஞ்சிட்டு பிச்சைக்கார மாதிரி கிடக்கும். இவங்களும் பாருங்களேன், இவங்களுக்கு குடும்பத்தெல்லாம் இழந்து அவங்களும் ரோட்டில் இருக்காங்க. இவங்களும் ஓட்டு உரிமை எங்களுக்கு இல்லையான்னு என்னை பார்த்து கேட்டாங்க. ஆமாம், எல்லா காரையும் என்கிட்ட காமிச்சாங்க. இவங்களுக்கும் ஓட்டு உரிமைக்கு இந்த சேனலை பார்த்து இந்த அம்மா பாருங்கள், இந்த அம்மா வந்து ஆதார் கார்டு இல்லாமல் அலையிறாங்க. எங்கெங்கெல்லாம் பார்க்க போனால் இங்கே போ அங்கே போன்னு சொல்கிறாங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் வந்து இவங்களுக்கு பார்த்து என்னுடைய வீடியோவை பார்த்து இவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஐயா உங்களுக்கு அந்த ஐயா கல்யாணமே முடியாதவரா? யாருமே இல்லை பார்த்தீங்களா? நம்மளுடைய நாட்டில் தூத்துக்குடி உள்ள இப்படி உள்ளவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமாக தெரியுது. தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், இவங்களுக்கு ஓட்டு உரிமையும் கொடுங்க, இவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நான் எங்கே யாரை பார்க்கணும் என்னங்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பு கேட்டாங்க. எனக்கு நான் சொல்லியிருக்க வழிமுறைகள் இந்த பார்த்துக்கோங்களே, இவங்களை உதவி செய்யுங்க. ஓட்டு உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. ஜனநாயக நாடு, எல்லாத்துக்கும் ஓட்டு உரிமை உண்டு. நன்றி. உங்களை பார்த்துக்கோங்க. நன்றி.